வணக்கம் நண்பர். நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாள். ஸோ அதை முன்னிட்டு இந்த வீக்கெண்ட் நீங்கள் கேப்டன் விஜயகாந்தோட பல படங்கள் இருக்குது, அதை நான் சஜஸ்ட் பண்ண போகிறேன். அது நீங்கள் உண்மையாகவே குடும்பத்தோடு உட்காந்து பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஸோ நான் பெரிய லிஸ்ட்டில் வெறும் 5 படங்கள் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறேன். அந்த 5 படங்களில் முதல் இடத்தில் நான் சஜஸ்ட் பண்ண போகிற படம் ரமணா வந்து விஜயகாந்த் சாரை வேறு லெவலில் வேறு மாதிரி நம்மளை பார்க்க வச்ச ஒரு திரைப்படம். ரமணாவோட ஸ்டோரி லைன், ஒரு ப்ரொஃபஸர் அவர் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு க்ரைம் அண்ட் கரப்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக போராடுறாரு. அவர் அந்த ஐகானிக் டைலாக் மன்னிப்பு, தமிழ் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு, அந்த டைலாக் தான் வச்சு படமே ரிவால்வ் ஆகுது. கடைசியில் அவருக்கே புது மன்னிப்பு கொடுக்குற நிலைமையில் வந்தபோதும் அவர் அதே டைலாக் சொல்லிட்டு போய் தூக்கில் தொங்குவார். இது வந்து ஒரு எக்ஸலண்ட் மூவி ஆஃப் விஜயகாந்த் சார். ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸில் அவர் அந்த ஃபோனுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ரிவெஞ்ச் எடுக்கும் போது அந்த அரசியல்வாதிகிட்ட ஃபோனை கொடுத்து நீ யாருக்கு வேணாலும் கால் பண்ணுன்னு சொல்கிற சீனாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்பிக்கான ஒரு சீனு. ஸோ இந்த படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்க்கலாம், தயவு செஞ்சு உங்கள் ஃபேமிலியோட இந்த படத்தை பாருங்கள். நீங்கள் எல்லாருமே தரவாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு சூப்பரான படம். இந்த படம் எல்லா லாங்குவேஜிலும் ரீமேக் பண்ணியிருக்காங்க. பட் ஒரிஜினல் இஸ் ஆல்வேஸ் ஒரிஜினல். ரமணா மாதிரி வேறு எந்த லாங்குவேஜ்லையுமே வராது. செகண்டாக நான் சஜஸ்ட் பண்ண போகிற திரைப்படம் சின்ன கவுண்டர் வந்து ஒரு கிளாசிக்னே சொல்லலாம். ஒரு ரூரல் செட்டப்பில் வந்த ஒரு கதை. இதோட ஒன்லைனர் பார்த்தீங்கன்னா, ஒரு தலைக்கட்டு, ஒரு ஊர் பெரியவர், ஊரில் பஞ்சாயத்துலாம் பண்ணி வைக்கிற ஒரு நல்ல மனுஷன், ரொம்ப கோவம்லாம் படமாட்டார். ஒருத்தர் வந்து அவர் தலையிலே பொட்டி தூக்கி வச்சுட்டு வந்தாலும் பரவாயில்லைங்க, கொண்டு வந்து கொடுத்துட்டு அவர் அட்வைஸ்லாம் பண்ணி திருட்டிட்டு போகிற ஒரு மனுஷன் மேலே தப்பாக ஒரு பழி விழுந்துடும். அந்த பழியிலேருந்து அவர் எப்படி வெளியில் வராருங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் பாட்டாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், எமோஷ்னல் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே மாஸாக இருக்குங்க. சீரியஸாக ஆர்வி உதயகுமார் அவர்கள் சூப்பரான ஒரு படம் கொடுத்தது அந்த படம் தான் சின்ன கவுண்டர். இது நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். இது வரைக்கும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. செந்தில் கவுண்டமணி சாரோட காமெடியாக இருக்கட்டும், மனோரமா ஆட்சி சுகன்யா அவங்களோட அந்த காமெடிஸாக இருக்கட்டும், இதில் மனோரமா ஆட்சி ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருக்கும். விஜயகாந்த் சார் அந்த பாட்டு கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டர் பாட்டெலாம் உண்மையாகவே எல்லா இடத்துலையும் போடுவாங்க. இந்த பாட்டெல்லாம் யாராவது ஊரில் பெரிய ஆள் நடந்து வராங்கன்னா அந்த பாட்டை போட்டு விட்ருவாங்க. அந்த மாதிரி ஒரு படம். கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். சத்ரியன், அது ரீமேக்லாம் நிறைய விடுங்க, ரைட், அதை பற்றி எதுவும் பேச விரும்பல. பட் சத்ரியன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆனஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர், கரப்ஷன் கிரைமுக்கெலாம் அகெயின்ஸ்டாக எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி அதை ஜெயிக்கிறாருங்கிறதான் அதில் ஒரு ஐகானிக் டைலாக். வரணும் பழைய பன்னீர்செல்வமா வரணும் அப்படிங்கிற ஒரு டைலாக்லாம் எப்பிக்குங்க. இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரிலி வெல் மேட். கே சுபாஷ் அப்படிங்கிற ஒரு டைரக்டரை எடுத்த படம் 1990 ரிலீஸ் ஆச்சு. இதில் அவர் கூட நடித்த எல்லா ஆக்டர்ஸும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. வில்லனாக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், அதில் இருக்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாசுங்க. உண்மையாகவே சத்ரியன் ஒரு நல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மூவி, நல்ல ஒரு காப் மூவி. கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். அடுத்து நான் சஜஸ்ட் பண்ண போகிற படம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட், ஒரு இமோஷ்னல், ஒரு காமெடி, ஒரு ட்ராமா எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு படம் வானத்தை போல. முக்கியமாக எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, அதெல்லாம் வந்து அது வந்து ஒரு எபிக். உண்மையாகவே அந்த படம் ரொம்ப பெரிய கதை, பெரிய பட்ஜெட், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு சிம்பிள் பேக்ரவுண்ட். ஒரு அண்ணன் தம்பி 4 பேர் இருக்காங்க. அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்கள், அவங்க ஃபேமிலி எப்படி போகுது, அவங்க என்னெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க, அந்த கஷ்டத்துலேருந்து எப்படி மீண்டு வராங்க, அண்ணன் எப்படி எல்லாரையும் பார்த்துக்கிறாரு அப்படிங்கிறதான் கதை. இதில் ஒரு ஐகானிக் சீன். அண்ணன் போய் முதல்ல ஒரு தீபாவளிக்கு தம்பிகளுக்கெல்லாம் துணி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவர் இது பெடல் அடிப்பார், அடிச்சுட்டு அந்த வீல் சுற்றும், அதுதான் காலை சக்கரம். சுற்றி முடிச்சோடனே பார்த்தா இவர் வயசாகிடுவார். அதெல்லாம் உண்மையாக நல்லா இருக்கும் அந்த படம். ஸோ நான் அடுத்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிற படம் திரு விக்ரமன் அவர் இயக்கத்தில் வந்த வானத்தை போல. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், இப்போ கூட தியேட்டரில் ரீரிலீஸ் ஆகி நல்லா ஓடிட்டு இருக்கிற ஒரு படம் கேப்டன் பிரபாகரன். ஆர்கே செல்வமணி அவர்களோட இயக்கத்தில் வந்த படம் தான் கேப்டன் பிரபாகரன். இதில் வந்து விஜயகாந்த் சார் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருப்பார். ஃபாரஸ்ட்டில் ஒரு பிரச்சனை வந்துடும், ஒருத்தர் ரெஸ்கியூ பண்ண போவார். யார்கிட்ட ரெஸ்கியூ பண்ணுறாரு, அவர் யாரோட இன்ஸ்பிரேஷன் எடுத்தாங்கன்னா நான் இது சொல்லலை. பட் இது வந்து ஒரு உண்மையாகவே அவர் கேப்டனுங்கிற பேர் இதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அண்ட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்துலேருந்து தான் விஜயகாந்த் அவர்களோட கெரியரே நெக்ஸ்ட் லெவலுக்கு போச்சுன்னே சொல்லலாம். இட் இஸ் அ வெரி குட் மூவி, வெரி குட் ஆக்ஷன் சீக்வன்ஸ். இதில் வர ஆக்ஷனாக இருக்கட்டும், டைலாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே மாஸாக இருக்கும். எல்லாமே விஜயகாந்த் சாரோட ஒரு ஹீரோயிக் மூமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும் படம் முழுக்க. இந்த படமும் நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே உட்காந்து பார்க்கலாம். ஸோ நான் கடைசியாக சஜஸ்ட் பண்ண போகிற படம் கேப்டன் பிரபாகரன். இது மட்டும் இல்லாமல் நிறைய படம் இருக்குங்க. தவசி, அப்புறம் வாஞ்சிநாதன், நரசிம்மா, இது மாதிரி நிறைய படம் இருக்குது. நான் சஜஸ்ட் பண்ணாமல் விட்ட எல்லா விஜயகாந்த் சார் படம் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை திரும்பி பார்த்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன்.
பட் இந்த எல்லா படத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். விஜயகாந்த் சார் ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங்.